இது உங்கள் எம்எம்ஐ கேத்தலிக் மீடியா யூடியூப் சேனல். திருப்பலியை பற்றிய இந்த 101 பகுதி விளக்கத் தொடர். ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் இதயத்தை தொடட்டும், உங்கள் வாழ்க்கையை மாற்றட்டும். இப்போது திருப்பலியின் ரகசியங்களை நோக்கி வீடியோவுக்குள் போகலாம். இப்போ நீங்க எப்பவாவது ஒரு அறையில இல்ல ஒரு கூட்டத்துல ஏன் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட உடல் அளவுல மட்டும் அங்க இருந்துட்டு மனசு முழுசா வேற எங்கேயோ இருக்கிறத உணர்ந்திருக்கீங்களா? ஆமா, இது நிறைய பேருக்கு நடக்கும். அதாவது நம்ம கண்கள் முன்னாடி நடக்கிறத பார்க்கும், காதுகள் வார்த்தைகளை கேட்கும், ஆனா மூளை அதை உள்வாங்காது இல்லையா? அதேதான், எல்லாம் ஒரு விதமான இயந்திரத்தனமா நடக்கும். சோ ஒரு நிகழ்வுல வெறுமன ஆஜராகி இருக்கிறதுக்கும் அதுல முழுமையா ஒன்றி போய் பங்கேற்பதற்கும் உள்ள இந்த உளவியல் ரீதியான இடைவெளி என்ன? ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி. இந்த ஒரு கேள்வியோட தான் இன்னைக்கு நம்ம ஆழமான ஆய்வு பயணத்தை, அதாவது இந்த டீப் டைவை தொடங்க போறோம். இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்ட மூல குறிப்பு ரொம்ப ரொம்ப சிறியது. சொல்ல போனா கத்தோலிக்க திருச்சபையோட ஆவணத்திலிருந்து எடுக்கப்பட்ட வெறும் 2 வாக்கியங்கள் தான் அது. ஆமா, வெறும் 2 வாக்கியங்கள். ஆனா அந்த 2 வாக்கியங்களுக்குள்ள புதைஞ்சிருக்கிற உளவியல் மற்றும் தத்துவார்த்தமான செய்திகள் நீங்க அன்றாடம் செய்யற பல விஷயங்களை உங்களை மறுபரிசீலனை செய்ய வைக்கும். கண்டிப்பா. கத்தோலிக்க திருப்பலியில, அதாவது மாஸ் அப்படின்னு சொல்லப்படுற நிகழ்வுல விசுவாசம், இறையருள், அப்புறம் பங்கேற்பு, இது மூணும் ஏன் ஒன்னோடொன்னு பிரிக்க முடியாதபடி பின்னி பிணைஞ்சிருக்குன்னு இந்த வாக்கியங்கள் சொல்லுது. இது ஒரு மதச்சார்பான சடங்கை பத்தின குறிப்பு அப்படின்னு நினைச்சாலும் இது மனித மனதோட ஈடுபாட்டை பற்றி மிகப்பெரிய கேள்விகளை எழுப்புது. சோ வெறுமனே அங்க இருக்கிறதுக்கும் இந்த மூலக்குறிப்பை எதிர்பார்க்கிற விஷயத்துக்கும் உள்ள அந்த முதல் முரண்பாடு என்ன? அந்த முரண்பாடு பங்கேற்பு, அதாவது பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிற வார்த்தையோட வரையறையில தான் தொடங்குது. நீங்க வாசித்த அந்த மூலக்குறிப்பு கவனிச்சா, திருச்சபை விசுவாசிகள் கிட்ட எதிர்பார்க்கறது வெறுமனே ஞாயிற்றுக்கிழமைகள்ல தேவாலயத்துக்கு ஒரு பார்வையாளர்களா போல உட்கார்ந்துட்டு போறத கிடையாது. அப்போ வேற என்ன எதிர்பார்க்கறாங்க? திருச்சபை அழைப்பு விடுறது முழுமையான விழிப்புணர்வுடன் கூடிய மற்றும் ஆக்கப்பூர்வமான பங்கேற்புக்கு, அதாவது ஃபுல் கான்ஷியஸ் அண்ட் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன். முழுமையான விழிப்புணர்வுடன் கூடிய மற்றும் ஆக்கப்பூர்வமான. ஆமா, இந்த 3 வார்த்தைகளை அவங்க ரொம்ப கவனமா தேர்ந்தெடுத்திருக்காங்க. என்னன்னா, நவீன காலகட்டத்துல நாம பெரும்பாலான விஷயங்களை நுகர்வோர்களா, அதாவது கன்சியூமர்ஸா மட்டுமே பார்க்க பழகிட்டோம் இல்லையா? உண்மைதான். ஒரு தியேட்டருக்கு போறோம், அமைதியா படத்தை பார்க்கறோம், வெளியே வரோம். அங்க நாம ஒரு பார்வையாளர் மட்டும்தான். எக்ஸாக்ட்லி. ஆனா திருச்சபை இந்த நுகர்வோர் மனநிலைய முற்றிலுமா நிராகரிக்குது. ஒரு சடங்குல நீங்க பார்வையாளரா இருக்க முடியாது, நீங்க அதோட ஒரு அங்கமா மாறணும்னு அது கூறுது. இதுல இந்த விழிப்புணர்வுடன் கூடிய அந்த கான்ஷியஸ் அப்படிங்கிற வார்த்தை தான் என்ன ரொம்ப சிந்திக்க வைக்குது. ஏன் அப்படி சொல்றீங்க? அதாவது மனித மூளை இயல்பாகவே பழகிப்போன விஷயங்களை செய்யும்போது ஒரு ஆட்டோ பைலட் நிலைக்கு போயிடும். இப்போ தினமும் வண்டி ஓட்டுறது போல நாம என்ன செய்யறோம்னு நமக்கே தெரியாம ஒரு கட்டத்துல செஞ்சு முடிப்போம். ஆமா, அது மூளையோட ஒரு எனர்ஜி சேவிங் மெக்கானிசம்னு கூட சொல்லலாம். அதான், பல வருஷங்களா ஒரே சடங்குகளை, ஒரே ஜபங்களை திரும்ப திரும்ப சொல்ற ஒருத்தருக்கு இந்த ஆட்டோ பைலட் நிலையை தவிர்க்கிறதுங்கிறது உயிரியல் ரீதியாவே ரொம்ப கஷ்டமான ஒண்ணு. திருச்சபை இங்க மனித மூளையோட அடிப்படை இயல்புக்கே எதிரான ஒரு கோரிக்கையை வைக்குதான். அது மனித மூளையோட இயல்புக்கு எதிரான கோரிக்கை கிடையாது, மாறாக மூளையோட அந்த இயல்பை முறியடிக்கிறதுக்கான ஒரு ஆன்மீக பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். ஓ, ஒரு ஆன்மீக பயிற்சி. ஆமா, நீங்க சொல்ற மாதிரி சடங்குகள் ரொம்ப சுலபமா இயந்திரத்தனமா மாறிடுற அபாயம் இருக்கு. அதனாலதான் விழிப்புணர்வுடன் கூடிய அப்படிங்கிற வார்த்தை அங்க அழுத்தி சொல்லப்படுது. புரியுது. நீங்க என்ன சொல்றீங்க? ஒவ்வொரு அசைவுக்கும் பின்னாடி என்ன அர்த்தம் இருக்கு அப்படிங்கறத அந்தந்த நொடியில முழுமையா உணர்ந்து செய்யணும். பழக்கம் காரணமா உதடுகள் வார்த்தைகளை உச்சரிக்கும் பொழுது மனசு வேற எங்கேயோ இருக்கக்கூடாது. அதேதான், மனசு அதை வெறும் சத்தமா பார்க்காம அதோட ஆழமான பொருளை உணர்ந்து உச்சரிக்கணும். இது கிட்டத்தட்ட ஒரு தியான நிலைக்கு இணையான ஒரு விழிப்புணர்வு. இப்போ இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்? ஒரு பழைய ரேடியோவை எடுத்துப்போம். அறையில அந்த ரேடியோ இருக்கு, அதுக்கான கரண்ட் சப்ளையும் இருக்கு. சரி. ஆனா அந்த ரேடியோவோட டியூனிங் டயல் நீங்க கேட்க விரும்புற குறிப்பிட்ட FM ஸ்டேஷனோட அலைவரிசையோட சரியா பொருந்தலனா என்ன நடக்கும்? வெறும் இரைச்சல், அதாவது ஸ்டாட்டிக் சத்தம் தான் வரும். எக்ஸாக்ட்லி. அறையில அந்த ரேடியோ ஸ்டேஷனோட சிக்னல்கள் சுற்றிக்கிட்டு இருந்தாலும் ரேடியோலேருந்து இரைச்சல் தான் வரும். விழிப்புணர்வுடன் கூடிய பங்கேற்பு அப்படிங்கிறது நம்ம மனச அந்த நிகழ்வோட அலைவரிசையோட மிக துல்லியமா டியூன் பண்றது போல. ரொம்ப அருமையான ஒப்பீடு இது.
நீங்க அங்க உடல் அளவுல இருந்தாலும் உங்க மனசோட டயல் வேற எங்கோ ஒரு சிந்தனையில இல்ல ஒரு கவலையில திரும்பி இருந்தா உங்களால அந்த நிகழ்வோட உண்மையான அதிர்வுகளை பெற முடியாது. அந்த இரைச்சல தானே இருப்பீங்க. கண்டிப்பா. இது இந்த மூலக்குறிப்போட நோக்கத்தை மிக துல்லியமா விளக்குது. ரேடியோவோட டயல திருப்புறது ஒரு தொடர்ச்சியான செயல் இல்லையா? ஆமா, திரும்ப திரும்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுபோலத்தான் ஆக்கப்பூர்வமான, அதாவது ஆக்டிவ் அப்படிங்கிற வார்த்தையும் செயல்படுது. நீங்க அலைவரிசையை ஒரு முறை செட் பண்ணிட்டு அப்படியே விட்டுட முடியாது. ஓ, அப்ப அந்த நிகழ்வு முழுக்க நம்ம கவனம் அங்கேயே இருக்கணும். ஆமா, அந்த நிகழ்வு முழுவதும் உங்க மனசையும் உடலையும் நீங்க தொடர்ந்து அந்த அலைவரிசையிலேயே வச்சிருக்க உழைக்கணும். பாடல்கள்ல கலந்து கொள்றது, பதில்களை சொல்றது, மண்டியிடுறதுன்னு எல்லாமே அந்த டியூனிங் செயல்முறை தான். ஓகே, இது விழிப்புணர்வு மற்றும் ஆக்கப்பூர்வமான பங்கேற்பு. ஆனா இதுக்கு அடுத்ததா ஒரு முக்கியமான விஷயம் வருதே. ஆமா, மூலக்குறிப்போட இரண்டாவது வாக்கியத்துக்கு போகும்போது இந்த அலைவரிசையை இயக்கிறதுக்கான மிக முக்கியமான நிபந்தனை ஒண்ணு விதிக்கப்படுது. அது என்ன நிபந்தனை? திருப்பலியின் உண்மைகளை விசுவாசத்துடன் நம்புபவர்கள் மட்டுமே அப்படிங்கிற அந்த நிபந்தனை தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்குது. ஒரு நிமிஷம், இங்கேதான் நான் ஒரு மாற்று கருத்தை முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. இப்போ மனித உளவியல்ல காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரபி, அதாவது சிபிடின்னு சொல்ற விஷயங்கள்ல ஒரு கோட்பாடு உண்டு. ஃபேக் இட் டில் யூ மேக் இட் அப்படின்னு சொல்வாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா, மனநல மருத்துவத்துல இது ரொம்ப பிரபலம். மனம் அந்த நம்பிக்கைய தானாவே உருமாக்கிக்கும். சரி. இப்போ ஒரு நபர் திருப்பலிக்கு வர்றார். அவருக்கு அதோட உண்மைகள் மேல ஆழமான விசுவாசம் இல்ல. ஆனா அவர் உள்ள வந்து எல்லாரையும் போல அந்த ரேடியோ டயல சரியா திருப்புறார். அதாவது ஆக்கப்பூர்வமா பங்கேற்கிறார். ஆமா, பாடல்கள் பாடுறார், சடங்குகள்ல விழிப்புணர்வோட ஆக்டிவா பங்கேற்கிறார். அவர் மனச அலைப்பாயல. இப்படி செயல்கள்ல முழுமையா ஈடுபாட்டாலே போதுமே, அந்த செயலே ஒரு கட்டத்துல விசுவாசத்தை உருவாக்குமே. நீங்க கேட்க வர்றது புரியுது. திருச்சபை ஏன் விசுவாசத்தை ஒரு கட்டாயமான முன்னிபந்தனையா, அதாவது ஒரு ப்ரீ ரெக்விசிட்டா வைக்கணும்? இது உளவியலுக்கு சற்று முரணா இல்லையா? இப்போ நீங்க கேக்குறது உளவியல் ரீதியா சரியான வாதம்தான். ஆனா திருச்சபை இந்த மூலக்குறிப்புல முன்வைக்கிறது வெறும் ஒரு உளவியல் கோட்பாட்ட கிடையாது. அப்போ வேற எதை முன்வைக்கிறாங்க? அது ஒரு புறவயமான ஆன்மீக உண்மைய, அதாவது அப்ஜெக்டிவ் ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டி அப்படிங்கறத முன்வைக்குது. நீங்க குறிப்பிடுற அந்த உளவியல் கோட்பாட்டுல மனித மனம்தான் எல்லாவற்றையும் உருவாக்குது. ஆமா, நம்ம மனசு நம்புறதால தான் அதுக்கு ஒரு எஃபெக்ட் வருது. நாம நம்புவதால தான் ஒண்ணுக்கு மதிப்பு வருது அப்படிங்கறது அந்த வாதம். ஆனா திருச்சபையோட பார்வை முற்றிலும் வேறுபட்டது. திருப்பலியோட உண்மைகள் ஒரு நபர் நம்புவதாலோ அல்லது நம்பாம போவதாலோ மாறிவிடுவதில்லை அப்படின்னு அது கருதுது. ஓ, அதாவது அந்த உண்மைகள் எப்பவுமே அங்கதான் இருக்கு. ஆமா, அவை உள்ளபடியான உண்மைகள், ஆன்டோலாஜிக்கல் ட்ரூத்ஸ் அப்படின்னு சொல்வாங்க. எனவே நீங்க விசுவாசம் இல்லாம வெறும் சடங்குகள்ல மட்டும் விழிப்புணர்வோட ஈடுபட்டா அது வெறும் ஒரு பயிற்சியா மட்டும் முடிஞ்சிடும். எக்ஸாக்ட்லி. அது ஒரு சிறந்த சமூக கூடுகையாகவோ அல்லது ஒரு மன அமைதிக்கான பயிற்சியாகவோ இருக்குமே தவிர அந்த நிகழ்வோட ஆன்மீக பரிமாணத்தை உங்களால தொட முடியாது. இத நான் இப்படி புரிஞ்சுக்கலாமா? அதாவது நான் ரேடியோ டயல மிக சரியா திருப்பினாலும் அந்த ரேடியோ எலக்ட்ரிக் பிளக்ல இணைக்கப்படலைன்னா, கரண்ட் இல்லைன்னா சத்தம் வராது. ரொம்ப சரியான உதாரணம். அந்த மின்சாரம் போன்ற அடிப்படை சக்தி தான் விசுவாசம்னு சொல்றீங்க. விசுவாசம் இல்லை என்றால் நான் செய்யறது வெறும் ஒரு நாடக மேடையில மிக சிறப்பா நடிக்கிற ஒரு நடிகனோட செயலுக்கு ஒப்பாகிடும். ஆமா, அந்த நடிகன் கதாபாத்திரத்தை உணர்ந்து நடிக்கலாம், ஆனா அது நிஜம் கிடையாது. அதான் விசுவாசம் அப்படிங்கிறது இது வெறும் நாடகம் அல்ல, இது நிஜம் அப்படிங்கறத ஏத்துக்கிற ஒரு ஆன்மீக ஒப்பந்தம். அந்த ஆன்மீக ஒப்பந்தம் இல்லாம நீங்க எவ்வளவுதான் ஆக்கப்பூர்வமா பங்கேற்றாலும் அந்த மூல குறிப்பு சொல்ற இறுதி இலக்க உங்களால அடைய முடியாது. அந்த இறுதி இலக்கு என்ன அப்படிங்கறத அடுத்த வாக்கியம் தெளிவா சொல்லுது இல்லையா? ஆமா, திருப்பலியின் அருளையும் கனிகளையும் முழுமையாக பெற முடியும் அப்படின்னு அந்த வாக்கியம் முடியுது. அதாவது பெனிஃபிட் மோஸ்ட் ஃபுல்லி ஃப்ரம் த கிரேஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். இதுதான் அந்த ஒட்டுமொத்த பங்கேற்போட விளைவா திருச்சபை முன்வைக்கிறது. இந்த இடத்துலதான் நான் இந்த வார்த்தைகளை உற்றுநோக்க தொடங்குறேன். அருளையும் கனிகளையும் முழுமையாக பெற முடியும். ஆன்மீக மொழியில இந்த வார்த்தைகள் ரொம்ப பழக்கப்பட்டவை. ஆனா இத நம்ம தர்க்க ரீதியாக பிரித்து பார்க்கணும். அருள், அதாவது கிரேஸ் அப்படிங்கிறதும், கனிகள், அதாவது ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறதும் ஒன்னா இல்ல ரெண்டும் வெவ்வேறு விளைவுகளை குறிக்குதா? நல்ல கேள்வி. இவை ரெண்டும் ஒண்ணுக்கொன்னு தொடர்புடையவை, ஆனா ஒண்ணு கிடையாது. அப்போ அருள்னா என்ன? அருள் அப்படிங்கிறது ஒரு ஆன்மீக மூலதனம், அதாவது ஸ்பிரிச்சுவல் கேபிட்டல் மாதிரி. அது மனிதர்களோட செயல்களுக்கு அப்பாற்பட்டது, கடவுளுக்கிட்ட இருந்து நேரடியாக வழங்கப்படுவது.
மனிதர்களாகிய நாம நமது சொந்த முயற்சியால அதை உருவாக்க முடியாது. ஓ, அதை நாம பெற்றுக்கொள்ள மட்டுமே முடியும். ஆமா. ஆனா கனிகள் அப்படிங்கிறது அந்த அருளை பெற்றுக்கொண்ட பிறகு ஒரு மனிதனோட அன்றாட வாழ்க்கையில ஏற்படுற நடைமுறை மாற்றங்கள். அப்படியானால் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியில நான் ஈடுபாட்டோட பங்கேற்று அருளை பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்னா, திங்கக்கிழமை காலையில ஆபீஸ்ல எனக்கு கோபம் வரும்போது நான் காட்டுற பொறுமை சரி. அல்லது என் குடும்பத்தார்கள் கிட்ட நான் காட்டுற அன்பு, இதுதான் அந்த அருளோட கனிகளா? மிக துல்லியமா புடிச்சிட்டீங்க. அருள் அப்படிங்கிறது ஒரு மரத்துக்கு ஊற்றப்படுற தண்ணீர் மாதிரி. கனிகள் அப்படிங்கிறது அந்த தண்ணீரை குடிச்சு மரம் கொடுக்கிற பலன்கள். ரொம்ப அழகான விளக்கம். ஆனா இங்க நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு சூட்சுமா இருக்கு. மூலக்குறிப்பு வெறுமன அருளையும் கனிகளையும் பெறலாம் அப்படின்னு சொல்லல. ஆமா, முழுமையாக பெற முடியும் அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துது. பெனிஃபிட் மோஸ்ட் ஃபுல்லி. அந்த முழுமையாக அப்படிங்கிற வார்த்தையில தான் விஷயமே இருக்கு. ஆனா அந்த முழுமையாக அப்படிங்கிற வார்த்தை தான் என்னுள்ள ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது. அதிகபட்ச முழுமையுடன் பெறலாம் அப்படின்னு சொல்வதன் மூலம் குறைவாகவும் பெறலாம் அல்லது பாதி அளவிலும் பெறலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்பெக்ட்ரம் அங்க மறைமுகமா சொல்லப்படுதா? அதாவது ஏற்றத்தாழ்வுகள் இருக்கான்னு கேக்குறீங்க? ஆமா, எனக்கு 50% விசுவாசமும் 50% ஈடுபாடும் இருந்தா எனக்கு கிடைக்கிற அருளும் கனிகளும் 50%மா குறைஞ்சிடுமா? அருள் அப்படிங்கிறது கடவுளால் கொடுக்கப்படுவது என்றால் அதுல எப்படி ஏற்றத்தாழ்வுகள் இருக்க முடியும்? அது அனைவருக்கும் சமமா தரப்படணுமே. இது ரொம்ப ஆழமான ஒரு தத்துவார்த்த கேள்வி. அருள் அப்படிங்கிறது முழுமையானதுதான். அதை கொடுக்கறதுல எந்த பாகுபாடும் ஏற்றத்தாழ்வும் கிடையாது. பின்ன எப்படி முழுமையாக பெற முடியும்னு சொல்றாங்க? ஏன்னா அதை பெற்றுக்கொள்கிற மனிதர்களோட கொள்ளளவு, அதாவது கெப்பாசிட்டி மாறுபடுது. இத ஒரு பாய்மரக் கப்பல் உதாரணத்தை கொண்டு நாம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். பாய்மரக் கப்பலா? எப்படி? திருப்பலியோட அருள் அப்படிங்கிறது கடல்ல வீசுற ஒரு வலிமையான காற்று மாதிரி. அந்த காற்று எப்போதுமே அதோட முழு பலத்தோட தான் வீசிக்கிட்டு இருக்கு. ஓகே, காற்று எப்பவும் போல வீசுது. ஆனா ஒரு கப்பல் எந்த அளவுக்கு வேகமா பயணிக்குது அப்படிங்கிறது அந்த கப்பலோட பாய்மரம் எந்த அளவுக்கு விரித்து வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத பொறுத்தது இல்லையா? வாவ்! அப்போ பாய்மரம் எந்த அளவுக்கு விரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் நமது விழிப்புணர்வுடன் கூடிய பங்கேற்பும் விசுவாசமும். எக்ஸாக்ட்லி. உங்க விசுவாசம் உறுதியா இருந்து உங்க ஈடுபாடு முழுமையா இருந்தா உங்க பாய்மரம் 100% பிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த கப்பல் காற்றோட முழு உந்து விசையையும் பெற்று மிக வேகமா செல்லும். ஆமா, அதாவது நீங்க அந்த அருளை முழுமையாக பெறுவீங்க. ஆனா உங்க மனசு எங்கேயோ அலைபாஞ்சிக்கிட்டு இருக்கு, நீங்க வெறும் எந்திரத்தனமா மட்டுமே அந்த சடங்குல நிக்கிறீங்க அப்படின்னா பாய்மரம் பாதியா மடிக்கப்பட்டிருக்கு இல்ல முழுவதும் சுருட்டி வைக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அதான், காத்து வீசிக்கிட்டு தான் இருக்கு, ஆனா உங்க கப்பல் நகரல. ஏன்னா நீங்க உங்களை அந்த அருளை உள்வாங்குவதற்கு தயார்படுத்திக்கல. இது ஒரு வகையில மிகப்பெரிய பொறுப்பை தனிநபரோட மீதே சுமத்துது இல்லையா? ஆமா, முற்றிலும் உண்மை. திருச்சபை அல்லது அந்த நிகழ்வு உங்களுக்கு காற்றை மட்டுமே கொடுக்க முடியும். உங்க கப்பல் நகரலன்னா அது காற்றோட குறை கிடையாது, பாய்மரத்தை விரிக்காத உங்க குறை அப்படிங்கிற ஒரு கடுமையான தர்க்கத்தை இந்த மூலக்குறிப்பு முன்வைக்குது. அதனாலதான் விசுவாசத்துடன் நம்புபவர்கள் மட்டுமே முழுமையாக பெற முடியும் அப்படின்னு அது அத்தனை கராரா சொல்லுது. நீங்க வெறுமனே உடல் அளவுல அங்க நிக்கிறதால எந்த பயனும் இல்ல. உங்க பாய்மரம் சுருட்டப்பட்டிருந்தா கடல் நடுவே நின்னாலும் நீங்க அசைய போறதில்ல. அந்த பொறுப்பை உணர்த்துறது தான் இந்த மூலக்குறிப்போட பிரதான நோக்கமே. திருச்சபை விசுவாசிகளை ஒரு செயலற்ற நிலைக்கு, அதாவது பாசிவ் ஸ்டேட்டுக்கு அனுமதிக்க தயாரா இல்ல. ஓ, அவங்க ஆக்டிவா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆமா, ஒரு புறம் அது அருளை ஒரு கொடையா பாக்குது, மறுபுறம் அந்த அருளை பெறுவதற்கு மனிதனோட தரப்புல ஒரு மாபெரும் உழைப்ப கோருது. அந்த உழைப்பு தான் கவனத்தை செதற விடாம ஒரே நேர்கோட்ல வைக்கிறது. அதான், இது இன்றைய நவீன காலகட்டத்துல மிகவும் சவாலான ஒரு விஷயம். ஒரு நிமிஷத்துக்கு மேல ஒரு வீடியோவை உற்று பார்க்க முடியாத ஒரு சமூகத்துல, ஆமா, ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் காலத்துல பொறுமையே இல்ல. அப்படிப்பட்ட ஒரு காலத்துல ஒரு நீண்ட ஆன்மீக சடங்குல முழுமையான விழிப்புணர்வோடும் எந்த சந்தேகமும் இல்லாத விசுவாசத்தோடும் ஒரு மனிதன் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய போராட்டம். நீங்க சொல்றது ரொம்ப சரி. நாம இன்னைக்கு இந்த 2 சிறிய வாக்கியங்களை எடுத்துக்கிட்டு மனித ஈடுபாட்டோட பல பரிமாணங்களை அலசியிருக்கோம். இதை நாம ஒரு சுருக்கமான கட்டமைப்புக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னா இந்த மூலக்குறிப்பு ஒரு தெளிவான சமன்பாட்டை, ஒரு ஃபார்முலாவை உருவாக்குது. சொல்லுங்க. 1, ரேடியோ டயலை சரியா திருப்புறது போல எந்த விதமான கவனச்சிதறலும் இல்லாத விழிப்புணர்வுடன் கூடிய ஆக்கப்பூர்வமான பங்கேற்பு. கரெக்ட். 2, அந்த ரேடியோவை மின்சாரத்தோட இணைக்கிற மாதிரி எந்த சந்தேகமும் இல்லாத அசைக்க முடியாத விசுவாசம். ஆமா.
இந்த 2 கூறுகளும் இணையும் போது ஒரு பாய்மரக் கப்பல் காற்றோட முழு விசையும் உள்வாங்கிறது போல மனிதன் அந்த அருளையும் அதோட கனிகளையும் தன் வாழ்க்கையில முழுமையா பெற்றுக்கொள்கிறான். விசுவாசம் மற்றும் ஈடுபாடு இல்லாம வெறுமனே இருக்கிறவங்க காற்றே இல்லாத இடத்துல நிக்கிற கப்பலை போன்றவங்க. அந்த சுருக்கம் மிகச் சரியா பொருந்தி போகுது. இது ஒரு மதச் சடங்கிற்கான விதிமுறை மட்டுமல்ல. நீங்க இத ஆழமா பார்த்தா நாம நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில செய்யற எந்த ஒரு அர்த்தமுள்ள செயலுக்கும் இது பொருந்தும். கண்டிப்பா. ஒரு செயல்ல நமது முழு மனதும் அது பலனளிக்கும் அப்படிங்கிற முழுமையான நம்பிக்கையும் இணையும் போது மட்டும்தான் அந்த செயலோட உண்மையான சாராம்சத்தை எசன்ஸ நாம் அடைய முடியும் அப்படிங்கிறத இந்த ஆவணம் நமக்கு நினைவூட்டுது. ரொம்ப அருமையான பதிவு. இந்த ஆழமான விவாதத்தோட முடிவுக்கு நாம வந்துட்டோம். இந்த 2 வாக்கியங்கள் எவ்வளவு தூரம் நம்ம சிந்திக்க வச்சிருக்கு அப்படிங்கறத பார்க்கும்போது ரொம்ப வியப்பா இருக்கு. ஆமா, சின்ன குறிப்புனாலும் ரொம்ப ஆழமான கருத்துக்கள். ஆனா இந்த ஆய்வை நிறைவு செய்யும்போது உங்களுக்காக, அதாவது இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் ஒரு புதிய சற்றே முரண்பாடான சிந்தனையை நாங்க விட்டு செல்ல விரும்புறோம். இன்னைக்கு நாம பேசுனதெல்லாம் விழிப்புணர்வுடன் கூடிய பங்கேற்பும் விசுவாசமும் இருந்தால்தான் கடவுளோட அருளை முழுமையா பெற முடியும் அப்படிங்கிற அந்த மூல குறிப்போட நிபந்தனைய பத்தி தான். இப்போ இதை நாம சற்று மாற்றி யோசிப்போம். எப்படி? ஒரு நபரை கற்பனை செஞ்சு பாருங்க. அவர் வாழ்நாள் முழுவதும் தீவிரமான விசுவாசியா இருந்தவர். ஆனா முதுமையின் காரணமா அவருக்கு அல்சைமர்ஸ் இல்ல டிமென்ஷியா போன்ற தீவிரமான ஞாபக மறதி நோய் வந்துடுது. ஓ, இது ரொம்ப சிக்கலான ஒரு சூழ்நிலை. ஆமா. இப்போ அவரால் அந்த நிகழ்வுல விழிப்புணர்வோட பங்கேற்க முடியாது. அவர் மனம் ஆக்கப்பூர்வமா செயல்படுற திறனை இழந்துடுச்சு. அவரோட பாய்மரத்தை விரிக்கிற சக்தியை அவரோட மூளை இழந்துடுச்சு. உண்மைதான், அவரால் கான்ஷியஸா பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அப்போ திருச்சபையோட இந்த இறுக்கமான தத்துவார்த்த கணிதத்தின்படி பார்த்தா விழிப்புணர்வும் ஆக்கப்பூர்வமான பங்கேற்பும் இல்லாததால இந்த நோயாளியால அந்த அருளை முழுமையா பெற முடியாதா? இது ஒரு மிகப்பெரிய தத்துவார்த்த முரண்பாடுதான். உணர்வு பூர்வமா பங்கேற்க முடியாதவங்களுக்கு அந்த சமன்பாட்டுல இடமே இல்லையா? அல்லது மனித விழிப்புணர்வு அப்படிங்கிற முன்வாசல் மூடப்படும் போது அருள் அப்படிங்கிறது வேற ஏதோ ஒரு பின்வாசல் வழியா அந்த மனிதனை சென்றடையுமா? விழிப்புணர்வு மட்டும்தான் ஆன்மீக தொடர்புக்கு ஒரே வழியா? ரொம்ப ரொம்ப ஆழமான கேள்வி இது. இந்த ஆழமான கேள்விக்கு அந்த மூலக்குறிப்புல நேரடியான பதில் இல்ல. ஆனா இது நீங்க உங்களுக்குள்ளேயே கேட்டுக்கிட்டு சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான முரண்பாடு. உங்க சொந்த வாழ்க்கையோட நம்பிக்கைகள்லயும் ஈடுபாட்லயும் கூட இந்த எல்லைகள் எங்க தொடங்குது எங்க முடியுது அப்படிங்கறத பற்றி கொஞ்சம் யோசித்து பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆழமான ஆய்வு பயணத்துல அடுத்த மூலக்குறிப்புகளோட உங்களை சந்திக்கிறோம். அதுவரை சிந்தித்துக் கொண்டிருங்கள். எம்எம்ஐ கேத்தலிக் மீடியா யூடியூப் சேனல் வழங்கிய இந்த திருப்பலி 101 விளக்கங்கள் தொடர். இணைந்திருந்தமைக்கு நன்றி. இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தம் அன்பாலும் அருளாலும் ஆசியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. ஆமீன்.